السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون صدق الله العلي العظيم. وعن عبد الله بن عمرو رضي الله تعالى عنهما قال لعن رسول الله صلى الله عليه وسلم الراشي والمرتشي رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணியத்திற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தீமைகளில் ஒன்று லஞ்சம். ஒரு மனிதனுடைய உரிமையை பறித்து அநியாயத்தை நிலைநாட்டி இந்த சமூகத்தினுடைய நீதியை சீரழிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய்தான் லஞ்சம் என்பது. இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து நாம் இந்த லஞ்சம் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஏகோபித்த கருத்து என்பது லஞ்சம் என்பது ஹராம். அதாவது லஞ்சம் என்பதுக்கு அகராதியில் ஒருவருக்கு நம்முடைய தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வழங்கப்படக்கூடிய கையூட்டு. அந்த நோக்கம் அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது அனுமதிக்கப்படாததாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது லஞ்சம்தான். இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த ஒரு அநியாயமான ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோய்தான் லஞ்சம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஆணித்தரமாக சொல்லுகிறார். லஞ்சம் என்பது இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு சாபம். தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக நீதியையும் குழிதோண்டி புதைக்கக்கூடிய இந்த தீமையை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை அருள்மறை குர்ஆன், அருமை நாயகத்தினுடைய சுன்னாவின் வழியில் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மிக தெளிவாக நமக்கு புரிய வரும். இந்த லஞ்சம் என்பது ஒரு கொடிய நோய் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இமாம் அபூ சுலைமான் அல் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். லஞ்சம் வாங்குபவர், லஞ்சம் கொடுப்பவர் இரண்டு பேருமே பாவி என்பதாக எழுதுகிறார்கள். இரண்டு பேருமே தண்டனைக்குரியவர்கள் என்பதாக எழுதுகிறார்கள். காரணம், இரண்டு செயல்களிலேயுமே நோக்கமும் பொய்யானதாக இருக்கிறது. அதே போல அநீதிக்கு ஆதரவளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவருக்கு அநீதம் இழைப்பது என்பது ஒருவருடைய உரிமையை மீறுவது என்பது இதுதான் இந்த லஞ்சத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. ஆகவே இது பாவம் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோய் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் பல ஹதீதுகளின் அருள்மறை குர்ஆனுடைய வாயிலாக நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. இந்த லஞ்ச ஊழல் என்பது இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறார். எந்த வகையிலாவது லஞ்சம் ஊழலின் காரணத்தினால்
ஒவ்வொரு நாடுகளிலேயும் இந்த ஜனநாயகம் பாதிப்படைகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதும் இந்த லஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஊழல்தான். இந்த அரசியலையே அது பெரிதும் பாதிக்கிறது. அரசாங்கம் ஒரு கட்டளை இடுகிறது, அதை அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் எதை கட்டளையிட்டதோ அதை மீறி அவர்கள் அந்த செயலை செய்து விடுகிறார்கள். உதாரணத்துக்கு அரசாங்கம் சொல்லுகிறது லஞ்சம் என்பது கூடாது, லஞ்சம் யார் வாங்கினாலும் எங்களிடத்தில் நீங்கள் உடனேயே தெரிவிக்கலாம், நாங்கள் அதற்கு உடனேயே ஆக்ஷன் எடுப்போம் என்பதாக சொன்னாலும் கூட அதே அரசியல்வாதிகள் அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடைசியிலே அரசாங்கம் சொன்னதை அந்த அரசியல்வாதிகளையே மீறி விடுகிறார்கள். இத்தகைய ஊழல் என்பதுதான் தீராத நோயாக நம்முடைய சமுதாயத்திலே இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முன்னால் எல்லாம் அந்த கடமையை மீறுவதற்கு தான் நம்ம என்ன செஞ்சோம், லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கடமையை செய்வதற்கே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவல நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு மிக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி சமூகத்திலே அடி ஆழம் வரை ஊடுருவி கொண்டே இருக்கிறது இந்த லஞ்சம் என்பது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த லஞ்சம் என்பது எப்படி இருக்கிறது, இந்த லஞ்சம் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதாகவெல்லாம் நாம் சிந்தித்தால், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் தனது நியாயம் இல்லாத, அதாவது நியாயமற்ற தனது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தவறான நோக்கத்தோடு ஏதாவது ஒன்றை வழங்கினால் அதுதான் லஞ்சம் என்பது. இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் நியாயத்தை விட்டும் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாகவே செய்வதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் லஞ்சம் வாங்குவதை கொடுப்பதை இரண்டையுமே முழுமையாக தடுக்கிறது. அதாவது யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு முறையாக அரசாங்கம் ஊதியம் கொடுக்கிறது. ஏன், அந்த பணியை செய்வதற்காக வேண்டி, அந்த பணியை செய்வதற்காக வேண்டி ஊதியத்தை அவர்கள் வாங்கி கொண்டாலும் அந்த பணியை மீண்டும் மக்களுக்கு செய்து கொடுப்பதற்காக வேண்டி கையூட்டாக பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த லஞ்சத்தை. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக கண்டிக்கிறது, தடுக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், லஞ்சம் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதாக அல்லாஹ் மிக தெளிவாக அருள்மறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துவார். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கிடையே நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பொருளை தவறான முறையில் நீங்கள் சாப்பிடாதீர்கள். வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். உங்களுக்கு தெரியும் இது அடுத்தவனுடைய பொருள், இது அநியாயமாக நாம் எடுக்கப் போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அந்த அநியாயமாக மற்றவருடைய பொருளை எடுப்பதற்காக வேண்டி அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனின் மூலமாக லஞ்சம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவம் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கம் அளிக்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சத்தினுடைய தீங்குகள் என்பது, இந்த லஞ்சம் வாங்குபவர்கள் லஞ்சம் கொடுப்பவர்களை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கடுமையாக எந்த அளவிற்கு என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவரும் லஞ்சம் வாங்குபவரும் அவர்களை நான் சபிக்கிறேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள்
அந்த அளவிற்கு அருமை நாயகத்துடைய சபிப்பை பெற்றவர்களாக லஞ்சம் கொடுப்பவரும் வாங்குபவரும் அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு கடுமையாக இதை தடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு நேரத்தில் அருமை நாயகம் சொல்லுவார்கள், ராஷி வல் முர்தஷி ஃபின்னார், லஞ்சம் கொடுப்பவரும் வாங்குபவரும் நரகத்திலே தான் இருப்பார்கள், நரகத்திலே தான் நுழைவார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். இப்படி இஸ்லாத்தினுடைய பார்வையிலே லஞ்சம் கொடுப்பதும் சரி, லஞ்சம் வாங்குவதும் சரி, அது எப்படி சபிக்கப்பட்டதோ. நம்மளே ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், நான் லஞ்சம் வாங்கலை, நான் லஞ்சத்தை கொடுக்கவும் இல்லை, லஞ்சம் கொடுப்பவரை கொண்டு போய் லஞ்சம் வாங்குபவரிடத்திலே நான் தூதுவனாக சென்று அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் நான் துணை போனேன், அவ்வளவுதான், எனக்கு என்ன கிடைத்து விட போகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஷி வல் முர்தஷி வர்ராயிஷ் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக லஞ்சம் கொடுப்பவரும் லஞ்சம் வாங்குபவரும் அதே போல இருவர்களுக்கும் துணை போகக்கூடியவர்கள், அந்த லஞ்சத்திற்காக வேண்டி வழிகாட்டுபவர்கள், அவர்களும் கூட என்னுடைய சபிப்பிலே வந்துவிட்டார்கள். அருமை நாயகம் அவர்களையும் சபித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக லஞ்சம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் சொல்லுவார்கள், ஒரு நீதிபதி இருக்கிறார், யாற்றையாவது லஞ்சம் வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கியவருக்காக வேண்டி ஆதரவு அளித்த வண்ணம் ஒரு நீதிபதி ஒரு செயலை செய்துவிட்டால், ஆதரவாக முடிவெடுப்பதற்காக வேண்டி லஞ்சத்தை வாங்கிவிட்டால், அவர் குஃப்ரின் பக்கம் சென்று விட்டார், குஃப்ரினுடைய சமம் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போல சாமானியர்கள் வாங்கினார்கள் என்று சொன்னால், லஞ்சத்தை வாங்கினார்கள் என்று சொன்னால் அது சுஹத், அது ஹராம், அதாவது தடை செய்யப்பட்ட சம்பாத்தியம் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் லஞ்சத்தை முழுமையாக தடை செய்கிறது. லஞ்சத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக மிக எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். இந்த லஞ்சம் என்பது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஊறிப்போன ஒரு விஷயம், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார். இந்த லஞ்சம் என்பது யூதர்களுடைய பழக்கம். யூதர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது? அல்லாமா சையது சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே எந்த அளவிற்கு லஞ்சம் என்பது வெளிப்படையாக இருந்தது என்று சொன்னால், அந்த அரேபிய யூத பாதிரிமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில சமயங்களிலே அமானுஷ்ய சக்தியின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்துருவாங்க. பாமர மக்களுக்கு என்ன செய்வாங்க, அதை சொல்லிட்டு அதுக்கு பகரமாக அந்த பாமர மக்களை தனக்கு வேலை ஆட்களாக, அதாவது உடல் உழைப்பை எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் அதிகமாக அவர்களிடத்தில் லஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. என்ன பெயர் வச்சுருந்தாங்க? அரபிலே ஹல்வான் என்பதாக பெயர் வைத்திருந்தார்கள். ஹல்வான் என்று சொன்னால் இனிப்பு என்பதாக பொருள். அதாவது நமக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஏதாவது நடக்கும் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் நம்மை விட உயர்ந்தவர் என்பதாக எண்ணிக்கொண்டு அவருக்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கின்றோம். ஆனால் இந்த யூத பாதிரிமார்கள் கட்டளையாக இட்டிருந்தார்கள், கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த லஞ்ச காணிக்கை கொடுக்க வேண்டும். அதுக்கு ஹல்வான் என்பதாக பெயரும் வைத்திருந்தார்கள். இஸ்லாம் எப்பொழுது அரபுலகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்ததோ அதற்கு பிறகு இந்த லஞ்சம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த ஒரு பெரும் பாவம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹல்வான் என்று சொல்லக்கூடிய அந்த லஞ்ச காணிக்கையை ஹராமாக்கினார்கள், தடை செய்தார்கள்.
இந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க. யாருக்கும் யாரும் லஞ்சம் கொடுப்பதற்கு எந்த விதத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தரவில்லை என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹல்வான் என்று சொல்லக்கூடிய லஞ்ச காணிக்கையை யூத பாதிரிமார்கள் எதை சட்டமாக வைத்திருந்தார்களோ அதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? லஞ்சம் என்பதை ஒரு பெரும் பாவமாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதே போலத்தான் அந்த அரபுகத்திலே யூதர்களுடைய வழக்குகள் எப்படி வந்தாலும் சரி, அந்த பாதிரிமார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுதான். அவங்க என்ன மக்களுக்கு என்ன வழக்குகள் வந்தாலும் சரி, அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி சட்டம் நீதிக்கு புறம்பாக தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி மக்களுக்கு முன்னாலே என்ன செய்வாங்கன்னா பெரும் பெரும் பணக்காரர்கள் வருவாங்களாம். பெரும் பெரும் பணக்காரர்கள் செல்வாக்குள்ளவர்கள் வருவார்களாம். வெளிப்படையாக லஞ்சம் கொடுப்பாங்களாம். யாருக்கு? அந்த நீதிபதிகளுக்கு. அந்த அரபுகத்தினுடைய யூதர்கள் இடத்துல தலைவர்கள் என்பதாக பாதிரிமார்களும் தலைவர்களும் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் வந்த அந்த வழக்கிற்கு என்ன செய்வாங்களாம்? எங்கள் பக்கம் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்பதாக செல்வந்தர்கள் பணக்காரர்கள் லஞ்சத்தை எல்லாருக்கும் மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலேயே வெளிப்படையாக கொடுப்பார்களாம். கொடுத்து எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். நடந்து கொண்டிருந்தது ஆரம்ப காலகட்டத்திலே. அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்படி லஞ்சமாக பெறக்கூடிய பணப்பொருட்கள் நாம் உண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த லஞ்சம் நம்முடைய உடலிலே சேர்ந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உலாயிக மா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார். அப்படி லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் நரக நெருப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார். உங்களது வயிற்றை நீங்கள் நெருப்பை கொண்டு நிரப்புகிறீர்கள். லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வயிற்றை நரக நெருப்பை கொண்டு நீங்கள் நிரப்புகின்றீர்கள் என்பதாக சொல்கிறான். அந்த வயிற்றை நிரப்பக்கூடிய அந்த நெருப்பு என்பது எது என்று சொன்னால் லஞ்சம்தான். ஹராமான சம்பாத்தியமான லஞ்சம் என்பதாக அருள்மறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு லஞ்சம் வாங்குவது என்பதும் லஞ்சம் கொடுப்பது என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட பெரும் பாவம் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது இஸ்லாமிய மார்க்கம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே எந்த அளவிற்கு இவர்கள் யூதர்கள் யகூதிகள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு புறம்பான காரியத்தை செய்வதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த லஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த பெரும் பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் அந்த கைபருடைய யூதர்கள் அவர்களோடு சமரச பேச்சு ஏற்பட்டுருச்சு. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தை பற்றி பேசி முடிவெடுக்கிறார்கள். கடைசியாக அந்த இடம் பாதி அந்த யூதர்களுக்கும் மீதி யூதர்கள் அல்லாத அந்த ஈமானியர்களுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய நேரம். பாதி சரி பாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும். ஏற்கனவே தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அப்போ பிரித்து கொடுக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அந்த ஹைபர் யூதர்களிடத்திலே போங்க, போய் அந்த இடத்தை சரி பாதியாக பிரித்து கொடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஹைபர் யூதர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அந்த இடத்தை பார்த்து பிறகு அந்த இடத்தை சரியாக கொஞ்சமும் கூடுதல் குறைவில்லாமல் மிகச்சரியாக 2 பகுதிகளை பிரிக்கிறார்கள். பிரிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? அந்த யூதர்களிடத்தில் முதல்ல சொன்னாங்க, அந்த ஹைபர் யூதர்களிடத்தில் முதல்ல சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ 2 பகுதியும் சரியாக சமமாக பிரித்து விட்டு உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை எடுத்துக்கங்க என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. உடனே அந்த யூதர்கள் ஹைபர் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பழக்கம் அதுதானே, தனக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்வாங்க? எந்த இடத்திலெல்லாம் ஓட்டை இருக்கிறது என்பதாக முதலிலே தெள்ள தெளிவாக அதை பார்ப்பார்கள். அந்த ஓட்டை வழியாக தான் நினைப்பதை எப்படி முடிக்க வேண்டும்,
எந்த வகையினாலும் சரி அதை முடித்து விட வேண்டும் என்பதையே சிந்திக்கக்கூடிய ஒரு மாதிரியான வித்தியாசமான சிந்தனை உடையவர்கள் அந்த கைபர் யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பழக்கத்தில் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னாங்க, லஞ்சமாக அவங்க வீட்டு அந்த பொம்பளைகள்கிட்டலாம் போய் இருக்கக்கூடிய நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு வந்து அந்த பொன் நகைகளை கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கொடுக்கிறார்கள். கொடுத்து இதை எடுத்துக்கங்க, இதை எடுத்துட்டு கொஞ்சம் இடத்தை எங்களுக்கு அதிகமாக்கித்தாங்க, ரெண்டாக பிரிச்சிங்க இல்லையா, அதில் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இடம் வேண்டும், அதற்கு லஞ்சமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த யூதர்கள் சொன்ன பொழுது கோபம் கொண்டவர்களாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யூதர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே எனக்கு மிக வெறுப்பான ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் யூதர்களாகிய நீங்கள் தான். அவர்களை பார்த்து சொன்னாங்க தைரியமா, நீங்கள் தான். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இங்கே அனுப்பியது சரிசமமாக பிரித்து கொடுப்பதற்காக வேண்டித்தான். அது எந்த வகையிலேயும் நீங்கள் எனக்கு ஆசை காட்டி பொன் பொருளை கொடுத்து லஞ்சம் கொடுத்து நீங்கள் இதை அதிகமாக அருமை நாயகத்தினுடைய வார்த்தைக்கு மாற்றமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது. சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஃபஅம்மா மா அரல்தும் மினர் ருஷ்வதி ஃபஇன்னஹா சுஹத். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லஞ்சத்தை நான் வாங்கிவிட்டால் இது ஹராம், இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. வ இன்னா லா நஅகுலுஹா, இந்த லஞ்சத்தை முஃமின்களாகிய நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு பொன்பொருளை கொடுத்தாலும் சரி இந்த லஞ்சம் எங்களுக்கு ஹராம், இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது, இதை நாங்கள் உண்ண மாட்டோம். வைன்னலா நஅகுலுஹா சொன்ன உடனே அந்த கைபர் யூதர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். பொன் பொருளுக்கு ஆசைப்படாதவர்களா இந்த முஹம்மதுவிடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஆச்சரியப்பட்டு போனவர்கள். ஃபகாலு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபகாலு அந்த யூதர்கள் சொன்னார்கள், பிஹாதா காமத்தி சமாவாத்து வல் அர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் நம்ம பார்த்தோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்களால் தாங்க மழையே பெய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக என்பதாக சொல்லுவோம் அல்லவா. அதே போல ஃபகாலு அந்த யூதர்கள் சொன்னார்கள், உங்களைப் போல இருக்கக்கூடியவர்களினால் தான் இந்த வானமும் பூமியும் இன்னும் நிலைத்திருக்கிறது என்பதாக அந்த யூதர்கள் புகழ்ந்து பாராட்டினார்கள் என்று சொன்னால், அத்தகைய லஞ்சத்தை ஒரு காலமும் அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் யாருக்குமே தெரிய போகிறதில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவனுக்கு தெரியுமே, அவன் ஹராமாக்கியிருக்கிறானே என்பதாக முழுமையாக அந்த லஞ்சத்தை அந்த ஹராமை இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறதோ அதை மிக தெளிவாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். லஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பெரும் பாவமாக நமக்கு தடை செய்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தற்காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், லஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எங்கே போனாலும் லஞ்சம், எதிலேயும் லஞ்சம் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கொடிய நோயாக, பரவக்கூடிய தொற்று நோயாக இங்கு ஆகிக்கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்த லஞ்சம் என்பதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பதில் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரே செய்தி என்ன? அருள்மறை குர்ஆன், அருமை நாயகத்துடைய சுன்னா. அதை மாத்திரம் யார் பற்றி பிடிக்கிறார்களோ அவர் ஈமான்தாரியாக இருக்கட்டும், ஈமான் அல்லாதவராக இருக்கட்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தைகளை மாத்திரம் பின்பற்றி நடந்துவிட்டால் இந்த லஞ்சம் போன்ற பெரும் பெரும் கொடிய நோய்களிலிருந்து இந்த மக்களை நாம் பாதுகாத்து விடலாம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பதிலை நாம் பார்க்க முடியும். லஞ்சத்தினால் இந்த சமூகம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. நியாயம் என்பது அழிந்து செத்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். பணம் இல்லை, வசதி இல்லை, அவனுக்கு நியாயம் கிடைக்காது. உங்களிடத்தில் வசதி இருக்கிறதா, உங்களது அநியாயம் இங்கே நியாயமாக காட்டப்படும்.
எழுத்து வடிவிலேயும் கூட உங்களுக்கு நியாயமாக காட்டப்படும் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. நாம் நினைப்பது போல லஞ்சம் என்பது வெறும் பணம் பரிமாற்றம் மாத்திரமல்ல, பணம் கொடுக்கல் வாங்கல் தான் லஞ்சம் என்பதாக நாம் நினைப்பது மிக பெரும் தவறு. அது எந்த அளவிற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஒரு சமூக நீதியினுடைய பெரும் போர் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் கொடுக்கக்கூடிய இந்த லஞ்சம் ஒரு நியாயத்தை முழுமையாக அழித்து விடுகிறது. அது பதிவு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் தகுதியற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த லஞ்சத்தின் மூலமாக என்னவெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தகுதியற்றவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. திறமையும் தகுதியும் இருந்தால் அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏன்? லஞ்சத்தின் காரணத்தினால். பணமுள்ளவர்கள் உயர் பதவிக்கு கூட சென்று விடுகிறார்கள். ஆனால் தகுதி இல்லாதவர்கள். இது ஏன் நடக்கிறது? லஞ்சத்தின் மூலமாக. அதே போல அநீதம் அநியாயம் பெருகிக்கொண்டே போகும். லஞ்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏழைக்கு நீதி கிடைக்காது. ஏழைக்கு ஒரு காலமும் நீதி கிடைக்காது. ஆனால் பணக்காரர்களுடைய அநீதி நியாயப்படுத்தப்படும். லஞ்சத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய செய்தி. மூன்றாவதாக சமூக அமைதி என்பது சீர்குலைந்துவிடும். மக்களிடத்தில் அரசு மற்றும் சட்டங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது முழுமையாக தகர்த்தெறியப்படும். சமூகத்திலே பெரிய அதிருப்தி ஏற்பட்டுவிடும். நான்காவதாக இதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டிய நிலை என்பது என்ன, அதற்கு தீர்வு என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமாக ஒரு பதவியிலே இருந்தால் அவர் உண்மையிலேயே அருள்மறை குர்ஆனுடைய அருமை நாயகத்தினுடைய சுன்னாவுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக பின்பற்றி நடக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்பிலே நாம் எந்த அளவிற்கு பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்களை கொண்டு லஞ்சத்தை நம்மால் ஒழிக்க முடியும். ஒரு முஸ்லீமா ஒரு முஃமினாக ஒரு பதவியில் இருந்தால், அதிகாரத்தில் இருந்தால், இந்த 3ஐயும் மாத்திரம் அவர் கடைபிடித்தால் அவரும் அவரை சுற்றி இருப்பவர்களும் லஞ்சத்தை விட்டும் கண்டிப்பாக ஒளிந்து போய்விடுவார்கள். லஞ்சம் என்பதே இல்லாமல் போய்விடும். முதலாவதாக தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் அண்டர் த டேபிள் கீழே நம்ம வாங்கிட்டா தெரியாத யாருக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமே. அந்த இறையச்சம் தக்குவா நாம் எப்படி வாங்கினாலும் மனிதர்களுடைய கண்களை மறைத்து வாங்கினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருப்பான் என்கின்ற அந்த பயம், இறையச்சம் நமக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தார். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நாம் மக்களுக்கு எதிராக அநியாயத்திற்காக வேண்டி நாம் லஞ்சம் பெற்றுக்கொண்டோமே, மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற இறையச்சம் ஒரு உண்மையான முஃமினான முஸ்லிமான அதிகாரியாக இருந்தால் அவருக்கு வந்துவிட்டால் லஞ்சம் என்பது ஒளிந்து போகும். அதே போல இரண்டாவதாக போதும் என்கின்ற மனம். நான் அரசு அதிகாரியாக இருக்கிறேன், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், மக்களுக்காக வேண்டி சேவை செய்ய நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது, என்னுடைய அந்த பணிக்காக வேண்டி வேலைக்காக வேண்டி சம்பளம் கொடுக்கப்படுகிறது, இது எனக்கு போதும். அந்த போதும் என்கின்ற மனம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவார். மக்களுக்கு மத்தியிலே லஞ்சம் வாங்குவதை விட்டும் அவன் நிச்சயமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வான். தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு அவன் திருப்தி கொண்டவனாக மாறிவிடுவான். அப்பொழுது லஞ்சம் என்பது அங்கேயும் ஒழிக்கப்பட்டுவிடும். மூன்றாவதாக மிக முக்கியமாக லஞ்சம் என்பது ஏன் இந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகின்றது என்று சொன்னால் பேராசைதான் முக்கிய காரணம். பேராசைதான். அளவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டாலும் லஞ்சம் என்பதை வாங்கிக் கொள்வதிலே பெருமை பாராட்டக்கூடியவர்கள் இந்த பேராசையின் காரணத்தினால் மக்களிடமிருந்து சுரண்டி அந்த லஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஹராமை, இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறதோ, இஸ்லாம் எதை பெரும் பாவம் என்பதாக சொல்கிறதோ அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பார்கள். அதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய லஞ்சம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட பெரும் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லஞ்சத்துக்கு எதிர்மாறான வார்த்தை என்ன? லஞ்சத்துக்கு எதிர்மாறான செயல்பாடு என்ன? நியாயம், நேர்மை என்பது. அந்த நேர்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரே ஒரு நபரை பற்றி நிச்சயமாக நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். நேர்மையிலே, நேர்மையான அணுகுமுறையிலே மாநிலம் முழுவதும்
பரவலாக அவர் பேசப்பட்டவர். அதே போல் தனது சொத்து கணக்குகளை ₹1 கூட குறையாமல் சரியாக முதலாவதாக தமிழக இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக தன்னுடைய கணக்கை முழுவதுமாக உண்மையாக வெளியிட்டவர். பொது மக்களுடைய பார்வைகளை வெளியிட்டவர். அவர் எந்த அளவுக்குள்ளவர் சொன்னால், கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக இருந்த பொழுது அவருடைய அந்த அறையில், அவருக்கென ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் எழுதியிருப்பார். இன்றும் அது அச்சாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் தி பூர். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்பது இருந்தால் அதை ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டிற்கு பயன்படுத்து என்பதாக தன்னுடைய அறையிலே தனக்கு பின்னால் எழுதியிருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் IAS-ஆக கலெக்டராக பதவியேற்ற பிறகு அவருடைய அதே அறையிலே அவர் எழுதி வைத்திருந்த வாசகம் இலஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்பதாக எழுதி மக்களுக்கு மத்தியில் இந்த வாசகத்திற்கு ஒரு உதாரணமாக தன்னை ஆக்கி கொண்டவர். 2011ஆம் ஆண்டு சிறந்த மாவட்ட ஆட்சியர், சிறந்த கலெக்டர் என்கின்ற பட்டத்தையும் அவர்களுக்கு 3வது பரிசினை பெற்றார் என்று சொன்னால், அவருடைய நிலை கடைசி நிலை என்ன தெரியுமா? அவர் தான் விருப்ப ஓய்வில், அதாவது நானாத்தான் விரும்பி ஓய்வில் இருக்க போகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தார். அந்த எழுத்தில் அவர் எழுதி அந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அவர் எழுதி கொடுத்தார், நான் விரும்பி தான் என்னுடைய ஓய்வை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக லெட்டர் எழுதி கொடுத்தார். லெட்டர் எழுதி கொடுத்த அந்த கடைசி வாசகம் அதில் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு வருத்தம் அளிக்கிறார். நேர்மையாக இருந்தவர், சுமார் 19 வருஷத்துக்கிட்ட அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரை எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகம், நானாக விரும்பி இந்த என்னுடைய ஓய்வை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கடைசியில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, சமூகத்திற்கு தனது பங்களிப்பை நேர்மையாக செய்ய நான் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறார். இவ்வளோ நேர்மையாக இருந்தும் கூட ஒவ்வொரு நேர்மையான விஷயத்தையும் செய்கின்ற பொழுதிலும் அவருக்கும் தடை வந்திருக்கின்றது என்பதை அவர் வருத்தமாக எழுதியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியும். அவர் யார்? சகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி. சகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் ஒரு நேரத்தில் ஒரு உத்தரமேரூர் கல்வெட்டில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகம், ஒரு வார்த்தை, அதை ஞாபகம் ஊட்டுகிறார். எப்போ இந்த சேலம் குஜராத்தி திருமண மண்டபத்தில் ஒரு சிறப்பு கருத்தரங்கம் நடந்துச்சு. என்ன கருத்தரங்கம் அப்படி சொன்னால், இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது பெருகி போய் கிடக்கிறதே, இதை பற்றி இந்த சமுதாயத்திற்கு லஞ்சம் ஊழலற்ற சமுதாயம் என்கின்ற தலைப்பில் அவர் பேசுகிறார். பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ரத்தம் சிந்தி வாங்கிய இந்த தேசத்திலே லஞ்சமும் ஊழலும் பெருகி கிடக்கிறது என்பதாக அவர் பேசுகிறார். அதே போல் பேசிட்டு ஒரு செய்தியும் சொல்கிறார். அவர் அந்த நாமக்கல் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்த பொழுது பணியில் இருக்கிறாரு. அப்போ அவர் வண்டியில் போய்கிட்டு இருக்குமா, அவங்க முன்னால் 2 சின்ன பசங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ போகிறாங்க இல்லையா, அப்படியே சந்தில் பூந்தில் போய்கிட்டே இருப்பாங்க. சிக்னல் போட்டிருந்தாலும் சரி பூந்து போவாங்க. ஹெல்மெட் இருக்காது, லைசன்ஸ் இருக்காது. அதே போல் இவர் போய்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு முன்னால் அந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சார், அந்த இவங்க கூட வந்த அந்த பணியாட்களை கொண்டு அந்த 2 பேரையும் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு விசாரிக்கிறாங்க. ஹெல்மெட் இல்லை, மது அறிந்து கொண்டு இருக்கிறார்கள், 2 பேர்ட்டையும் லைசன்ஸ் இல்லை. பதவியில் இருக்கக்கூடிய இந்த சகாயம் IAS அவர்கள், கலெக்டராக இருக்கக்கூடியவர்கள் உடனேயே அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை உபதேசமாக சொல்லிவிட்டு, பிறகு நீங்கள் போங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கண்டித்து அனுப்புகிறாங்க. விசாரம் போயிருக்கலாம் இல்லையா? அந்த 2 பேரில் ஒருத்தர் என்ன செய்கிறான், பாக்கெட்லேருந்து ₹100 எடுத்து அந்த சகாயம் அவங்க IAS அவங்க கையில், கலெக்டர் கையில் கொண்டு போய் கொடுக்குறான். எதா கொடுக்குறான்? லஞ்சமாக கொடுக்குறான். இந்த செய்தி அவரே சொல்கிறார். அந்த நடந்த அந்த கூட்டத்தில், அந்த சேலம் குஜராத்தி திருமண மண்டபத்தில் நடந்த கருத்தரங்கத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். லஞ்சம் கொடுப்பதில் எந்த அளவிற்கு இலகுவாக மக்கள் போய்விட்டார்கள். தான் செய்தது தவறு என்பதை உணரவில்லை. ₹100 கொடுத்தா நான் செஞ்ச தவறு நல்லாயிடுச்சு, சரியானது என்பதாக மக்கள் நினைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதாக அந்த செய்தி என்ன செய்கிறாரு, அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். பேசி அவர் சொல்கிறாரு, எப்பொழுது இந்த லஞ்சம் என்பது ஒழியும், லஞ்சம் என்பது இந்த மக்களுக்கு மத்தியில் எப்பொழுது ஒழியும், அது ஒழிந்தால்தான்
அது ஒளிந்தால்தான் மக்களுக்கு நேர்மையும் நன்மையும் கிடைக்கும் என்பதாக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த நேரத்தில் அப்போ இருந்த முதல்வருக்கு கடிதம் எழுதினாராம். இந்த கடிதம் என்பது ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதே போல் ஒவ்வொரு பதவியிலேயும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் அப்பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறாங்கன்னு சொன்னால், அப்பொழுது முதல்வருக்கு அவங்களே சொல்கிறாங்க, நான் என்ன எழுதினேன், நான் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் என்னை நீங்கள் பணி நீக்கம் செய்யலாம். அவங்க எழுதியிருக்க வார்த்தை, நான் சரியாக பணி செய்யலைன்னு சொன்னால் என்னை நீங்கள் பணி நீக்கம் செய்யலாம். இரண்டாவதாக எழுதுகிறார், ஜாதி மத ரீதியாக யாருக்காவது நான் உதவி செய்திருந்தால் என்னை கைது பண்ணிருங்க சொல்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், நான் 19 ஆண்டு காலம் பணி செய்திருக்கிறேன். அவர் சொல்கிறார் மூன்றாவது வார்த்தை, 19 ஆண்டு காலம் நான் பணி செய்திருக்கிறேன். 1 ரூபாயாவது யாரிடத்திலாவது நான் லஞ்சம் பெற்றிருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்பதாக அவர் எழுதி முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறார். எந்த அதிகாரி இப்படி எழுத முடியும்? இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த அதிகாரியாவது எழுத முடியுமா? அந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். யாரிடத்திலாவது 1 ரூபாய் நான் லஞ்சம் பெற்றிருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்பதாக அவர் எழுதிவிட்டு கடைசியிலே அந்த வார்த்தையை முடிக்கிறார். என்னுடைய இருக்கைக்கு பின்னால் நான் எழுதியிருக்கிறேன், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற வார்த்தையை என்னுடைய அறையிலே நான் என்னுடைய நாற்காலிக்கு பின்னால் நான் எழுதியிருக்கிறேன், அதை எப்பொழுதும் நான் கடைபிடிப்பேன் என்கின்ற வாசகத்தை எழுதி அந்த லெட்டரை என்ன செய்கிறாரு, அவருக்கு அனுப்புகிறார். கண்ணியத்திற்குரிய அவர் சொல்கிறாரு, இந்த இந்தியா லஞ்சத்தில் 140 உலகத்திலேயே 140வது இடத்துல இருக்குதான். எந்த அளவிற்கு லஞ்சத்திலே ஊறி போய் இருக்கிறார்கள் என்பதாக பாருங்கள். அரசு பள்ளிகளிலே நான் ஆய்வு செய்த பொழுது அங்குள்ள மாணவர்களிடத்தில் நான் கேட்டேன், உனக்கு என்னப்பா லட்சியம்? நான் நல்ல படிக்கணும், நல்ல படித்து என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நல்ல அரிசியை நான் என்னுடைய உழைப்பினுடைய காசிலிருந்து நான் வாங்கி என் குடும்பம் சாப்பிடணும். எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள் லஞ்சத்தை கொடுத்து அநியாயத்தை நியாயமாக மாற்றி விடுகிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் இன்னும் வறுமையிலே தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இந்த செய்தியும் எழுதிவிட்டு சொல்கிறார்கள். ஊழல் லஞ்சம் என்பது புற்றுநோய் போன்றது, அது தொற்று நோயாக இன்னும் பரவிக்கொண்டே இருக்கின்றது என்பதாக சொல்கிறார். தமிழகத்திலே கடந்த வருஷத்தில் மாத்திரம் 40% இந்த ஊழல் லஞ்சம் என்பது 80% உயர்ந்து விட்டது என்பதாக சொல்கிறார். 40 80% இந்த லஞ்சம் ஊழல் என்பது உயர்ந்து விட்டது. ஏழையினுடைய அடையாள சின்னம் என்ன தெரியுமா? கோவலம் என்பதாக எழுதுகிறார். ஏழையினுடைய அடையாள சின்னம் கோவனம் தான் என்பதாக எழுதுகிறார். அந்த அளவிற்கு வறுமை வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் லஞ்சம் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லஞ்சம் வாங்கவே மாட்டேன் என்பதாக ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஒவ்வொரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதை சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக பேசினார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இதே தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. லஞ்சத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லஞ்சம் என்பது ஒரு பெரும் நோய், லஞ்சத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே லஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக பெரு நோயிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. நேர்மையான முறையிலே உழைத்து ஹலாலான வழியிலே சம்பாதித்து வாழும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.